சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எம்பெருமன் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும். சிவாய நம. 2026 சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நல்ல பலனை எந்த ராசிக்கு கொடுக்காரு, கெடு பலனை மத்தியமான ராசிக்கு எந்த ராசிக்கு கொடுக்காரு. ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி, மீன ராசிக்கு அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. இந்த வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் யோக நிலைமை தான் கொடுக்க போகுது. கும்பராசி, சனீஸ்வரம் பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பழமொழி கிடையாது, ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் வரும், நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிட்டு. மீன ராசியில் இருந்த சனீஸ்வர பகவான் மறுபடியும் திரும்பி கும்பராசிக்கே பேச்சிட்டார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் ராசி தான், திடகாத்திரியமான ஒரு ராசி, தைரியம் நிறைஞ்ச ஒரு அமைப்பு, வாதங்கள் விவாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. என்ன ஒன்று துரோகம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு துரோகங்கள் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உச்சத்தில் கொடுக்கும் உங்களை. வெளிநாடு வெளிதேச பிரவேசமாக இருந்தாலோ, பல கோடி ரூபாய் மதிப்புள்ளான ஒரு வேலைப்பாடுகளில் பொருளாதாரம் ஏற்படக்கூடிய தருணமோ ஏற்பட வாய்ப்பு நிறையா இருக்கு. ஆனால் ஒரு சில ஜாதகர்கள், ஒரு சில ஜாதக அமைப்பு உடையவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தருணமோ, கும்பராசிக்காரங்க கிட்ட தான் அவங்கவுங்க குழந்தைங்களும் இருப்பாங்க. இப்படி பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் அந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தில் ஒரு சஞ்சரவுகள், மனக்கசப்புகள், இந்த மாதிரி இடையூறுகளில் எல்லாமே கொடுக்கக்கூடிய தருணத்தை உண்டு பண்ண ராகு பகவான் அந்த வீட்டில் தான் சனீஸ்வர பகவான் இன்றைக்கி வக்ர பயிற்சி ஆகிறார். தூக்கு மேடையில் கிடக்கிறவனுக்கு கூட ஒரு வாய்தா இருக்குது, ஆசைகள் இருக்குது. அந்த மாதிரி தெரிஞ்சு தப்பு பண்ணாதீங்க, தெரிஞ்சே மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, மனைவிமார்கள் கணவருக்கு துரோகம் பண்ணாதீங்க. கும்பராசியில் உள்ள பெண்கள் பிள்ளைங்க நல்லா படிங்க, அவங்கவுங்க படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பை தேடி ஓடி அலைஞ்சு நல்ல வேலை கிடைக்கும். வீணாக எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சொத்து பிரச்சனையோ இல்லை யாருக்காவது ஜாமீன் போட்டுட்டிங்கனாலோ, அது சொந்தமோ பந்தமோ யாருக்காவது மாட்டிக்குவீங்க. சட்ட சிக்கல்களையும் அவப்பேரையும் அவமானத்தையும் தான் நீங்கள் சந்திப்பீங்க. தேவையில்லாத எதுலேயுமே இன்வால்வ் ஆகாதீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ராசியில் ராகு பகவான் கெடு பலனைத்தான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா ராகு பகவான் தசம் பெயர்ச்சி முடிய போகுது. வக்ர பெயர்ச்சி உங்களை காப்பாற்றும். வீணாக விரயம் பண்ணாதீங்க, வீணாக எந்த பிரச்சனையும் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு ஒரு முறை சொல்லி கொடுப்பாரு. அதையும் மீறி பிரச்சனைகள் வந்தால் உடல் நலத்துக்கு கேடு, உயிருக்கே கேடு, கேடு விளைவிக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை சனீஸ்வர பகவான் கர்ம சனியாக கொடுத்துருவார். நீங்கள் தான் ஒருவருக்கு உங்கள் ஊர் கோயில்களில் நாகங்கள் பின்னிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபட்டுக்கிட்டு வரணும். ஒரு ராவு காலத்துலேயும் வழிபட்டுக்கிட்டு வரணும். இல்லை முறையாக அந்த நாக பிரதிஷ்டையை பண்ணணுன்னா அதை முறைப்படி செஞ்சும் கொடுப்பேன். இப்படி வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிய மாட்டீங்க, வீணான பிரச்சனைகள் வராது, இடையூறுகளையும் சந்திக்க மாட்டீங்க, சூப்பராக வாழுவீங்க. அவங்கவுங்க குடும்பத்தோட, அவங்கவுங்க பிள்ளைகளோட, குட்டிகளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் ஏற்படும். நஷ்டம் ஆகாது, கஷ்டம் வராது, உயிருக்கோ உடம்புக்கோ நோயின் நொம்பலத்திலேயே பல விரயங்கள் ஆகாது. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால கவனமாக இருக்கணும். சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில்
சுப பலன்கள் கொடுத்தார்னா தடபட்ட விவாகம், சுபகாரியம். சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? மண்ணு, பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், நல்ல துணிமணி, முக மலர்ச்சி, ஃபேஸ் வேல்யூ, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு நாட்டாமை போல, அது கோயிலுக்கோ உங்களுடைய ஊருக்கோ ஒரு உயர்ந்த பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். காசு பணத்துக்கெல்லாம் குறை வராது. தானங்கள் தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புக்குண்டான யோக நிலைமையை கொண்டு வைக்கக்கூடிய தருணம் சனீஸ்வர பகவான் நல்ல பலனை கொடுத்தா இதெல்லாம் அள்ளி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, தாம் பிள்ளைங்க தான் சொந்த பந்தத்தோட ஒரு அரவணைப்பு, அன்பான ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் கெடு பலனை கொடுத்தாருன்னா நாடி நரம்புகளில் பிரச்சனை, காது வலி, பல்லு வலி, எலும்புகளில் தேய்மானம், கணையும் பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு இடையூறுகளை காலுக்கோ கையுக்கோ கொடுப்பார். மனநல பாதிக்கப்பட்டவனுடைய தன்மை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கொடுப்பார். இன்னும் கெட்டு போயிடுச்சுன்னா விபத்துக்களை தான் கொடுப்பார். எலும்பு முறிவுகளை கொடுப்பார். இந்த மாதிரியான தருணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி பற்றற்ற நிலையில் தனக்குன்னு வாழக்கூடிய அமைப்பு இல்லாமல் தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணத்திலையும் வீணான மன கசப்புகளை கொடுக்கக்கூடிய தருணத்தையும் பல வம்பு தும்பு வழக்குகளை சட்ட சிக்கல்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவார். ஒரு மனிதன் போகக்கூடாத இடம் போலீஸ் ஸ்டேஷன், ரெண்டாவது இடம் கோர்ட்டு. இப்படி போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் போகிறதுக்கு காரகன் சனீஸ்வர பகவான். வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் இருக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிங்க. தேவையில்லாத இடையூறு இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக இந்த பிரபஞ்ச விதியோடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியோட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடு சாமி அப்படின்னு சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிங்க. கெடுபலன் இல்லாமல் இருக்க, தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதற்கு இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லுங்க. 100க்கு 100 தாக்கங்கள் குறைஞ்சு சனீஸ்வர பகவானுடைய பார்வை நல்ல பலனாக அமைஞ்சு உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் வச்சுக்குங்க, இல்லை எழுதிக்கிங்க. ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனீஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உச்ச நிலைமை தான் அடைவீங்க. சனீஸ்வர பகவானுடைய வக்ர பேச்சில் தாக்கத்தில் உடையவர்களுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி யாருக்கும் எந்த குறையும் வராமல் எம்பெருமான் சனீஸ்வர பகவானை முறையான வழிபாடுகள் மூலியமாகவே, இல்லை சென்னை பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் எம்பெருமானை பார்த்துக்கிட்டு வாங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, இருந்தாலும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த குறையும் வராமல் எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எந்த குறையும் வராமல் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?